92ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். நீதிமான் செழிப்பான், நீதிமான் வளருவான். ஒரு நீதிமானாக இருந்தால் அவன் வளருவான், அவன் செழிப்பான். யார் நீதிமான்? நீங்களும் நானும் தான் நீதிமான். கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். தேவன் பாவிகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் முதல்ல மனுஷனை பார்த்து ஆசீர்வாதத்தை வார்த்தை என்னன்னா, நீ பழுகி பெருகுவாய், நீ பழுகி பெருகுவாய். ஆண்டவர் நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படித்தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓரிடத்துல தேங்கி இருக்கிறதை தேவன் விரும்புவதே இல்லை. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் தேங்கி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமே இல்லை. அவர்கள் வளர வேண்டும், பெருக வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மார்ச் மாதத்தில் நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை தாண்டி வளரப்போகிறோம், தடைகளை தாண்டி முன்னேறி செல்ல போகிறோம். வளர்ச்சி என்பது ஜீவனின் அடையாளம். ஜீவன் உள்ளதெல்லாம் வளரும், ஜீவனற்றது வளராது. எதற்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அதெல்லாம் வளரத் தொடங்கும். அதை யாராலும் தடை செய்யவே முடியாது. தேவனும் நம்மை வளரச் செய்ய விரும்புகிறார் என்றால், நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், நமக்குள்ளே அவர் ஜீவனை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நம்ம தேவனை விசுவாசிப்பதனால் நமக்குள் அவருடைய ஜீவன் இருக்கிறது. எதற்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அது வளர வேண்டும். ஜீவன் உள்ளவர்கள் வளருவார்கள். வளர்ச்சி தான் நம்முடைய அடையாளம். நீதிமான் பனையைப் போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு தேங்கின நிலையில் பல மாதங்களாய், பல வருடங்களாய் ஒரே நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு முன்னேறுவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டும் முன்னேற முடியாமல் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறீர்களா? இன்றைக்கு இந்த அபிஷேகத்திலிருந்து நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை அந்த நிலையிலிருந்து ஒரு பிரேக் த்ரூ பண்ணி அந்த நிலையிலிருந்து ஊடுருவி முன்னேறுவீர்களாக. ஒரு வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு பெருக்கத்தை, ஒரு செழிப்பை இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். ஜீவன் உள்ளதை யாரும் தடுக்கவே முடியாது. நாம் தேங்கின நிலையில் இருப்பது தேவனுக்கு சித்தமே அல்ல. பல நேரங்களில் நம்ம இந்த மரங்களை பார்க்கிறோம். இந்த மரங்கள் வேர் விடும்போது அந்த வேர் கட்டிடத்தின் அஸ்திபாரங்களுக்குள்ள நுழைந்து போகிறதை பார்க்கிறோம். காரணம், இந்த ஜீவனை எதுவுமே தடை செய்ய முடியாது. அது ஜீவன் உள்ளவரை வளரும். ஒரு இடத்தில் அதை நாம் தடை செய்வோமானால் இன்னொரு முனையில் அது வளர தொடங்கும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால, ஜீவன் உள்ளவர்களாக இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். எவ்வளோ நெருக்கத்தை சந்திக்கிறீங்களோ அவ்வளோ பெருக்கத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். நெருக்கம் வர வர நாம் பெருகுகிறோம். ஏனென்றால் நாம் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் ஒரு முன்னேற்றத்திற்காக, ஒரு வெற்றிக்காக, ஒரு சூழ்நிலை மேற்கொள்வதற்காக பல விதத்தில் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ரகசியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என்றைக்காவது ஒரு செடி கனி கொடுக்க வேதனைப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோமா? ஒரு செடி கனி கொடுக்க போராடுவதை பார்த்திருக்கிறோமா? கனி என்பது ஜீவனின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஜீவனுள்ள செடியெல்லாம் தானாய் கனி கொடுக்கிறது. கனி என்பது அந்த செடியில் தானாய் உருவாகிறது. அதுக்குள்ள லைஃப் இருக்கிற வரைக்கும் அந்த ஃப்ரூட் அதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இயேசு சொல்றார், நான் தான் செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிற வரைக்கும் போராடாமல் முன்னேறுவீர்கள், போராடாமல் கனி கொடுப்பீர்கள், பிரயாசப்படாமல் வெற்றியை காண்பீர்கள். காரணம், அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருந்து ஜீவன் நமக்குள் வருகிறது. அப்படித்தான் தேவன் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். யோசேப்பு என்கிற ஒருவன் அடிமையா எகிப்து தேசத்திற்குள்ள போகிறான். அவன் ஒரு பெரிய ஜாதி ஆகிறான். அந்த ஜாதியை பார்த்து எகிப்து தேசம் பயப்படுகிறது. இந்த அடிமை ஜனம், இந்த இஸ்ரவேல் ஜனம் நம்மை பார்க்கலும் பலத்து விடுவார்களோ என்று பயப்பட்டு இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று ஒடுக்கின போது வேதம் சொல்லுகிறது, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பெருக போகிறீர்கள். பெருக்கமும் வளர்ச்சியும் உங்களுடைய சுதந்திரம், அது உங்களுடைய இயல்பு. நீங்கள் இயல்பாகவே வளருவீர்கள். நீதிமானுடைய குவாலிட்டி என்னன்னா, அவன் செழிப்பான், அவன் வளருவான்.
ஒருவேளை உடஞ்சு போயிருக்கீங்க, பிசாசு உங்களை முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறான். சூழ்நிலைக்குள்ள முடக்கி சிறையிருப்பை போல உங்களை ஒரு இடத்திலே தங்க வைக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் அவங்க போகும்போதே எகிப்தியர்கள் மீண்டும் அவர்களை தொடர்ந்து அவர்களை அழிக்க வரும்போது ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஏன் எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, எங்களுக்கு அங்கே கல்லறைகள் இல்லையா அப்படின்னு அவர்கள் முறையிடும் போது மோசே கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு மோசே சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த வரைக்கும் தங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் போராட வேண்டியது இருந்தது. சாப்பாட்டிற்காக போராட வேண்டியது இருந்தது. ரெஸ்ட் எடுக்கணும்னா போராடணும், கூக்குரலிடணும், அப்போதான் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அதே வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்போம், எங்களை யார் பாதுகாப்பா, இவர்களுடைய கையிலிருந்து எங்களை யார் தப்பி வைப்பா. ஆனால் எதை மறந்து விட்டார்கள் என்றால் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் தேவன். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததுனால இப்பொழுது இவர்கள் பிரயாசப்பட வேண்டியதில்லை, இவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளாய் உங்களை நான் பார்த்து பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் போராடி மேலே எழும்ப முடியாதபடி முன்னேற முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை வளரச் செய்வார், கர்த்தர் உங்களை பெருக செய்வார். இந்த நிலையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார். பிரயாசம் இல்லாமல் முன்னேற போகிறீர்கள், போராடாமல் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக அது உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு இரவு முழுவதும் தன்னுடைய படகுகளை போய் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் காலையில் வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு அந்த இடத்துல வந்து அவனுடைய படகை வாங்கி பிரசங்கம் செய்வதற்காக பயன்படுத்திட்டு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, அங்கே ஆழத்தில் போய் உன் வலையை போடு. அப்பொழுது பேதுரு சொல்லுகிற ஒரு வாக்கியம், முழுவதும் நான் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், இரவு முழுவதும் போராடி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. போன வண்ணமாகவே ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தேன். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று இயேசு சொன்ன ஒரு வார்த்தையினால இயேசுவோட கனெக்ட் ஆகி, இயேசுவோடு இணைந்தவனாய், இயேசுவோட ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடைச்சிட்டு இப்போ அதே போட், அதே வலை, அதே கடல், அதே படகுல அதே வலைகளை சுமந்தவனாய் அதே கடல்ல அதே மனிதன் போகிறான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவன் போய் வலையை வீசின போதோ வலை கிழியத்தக்க மீன்கள் அதில் வருகிறது. அவனால் அந்த மீன்களை தன்னுடைய படகுல சுமந்து வர முடியாமல் வேறே படகுகளை உதவிக்கு அழைத்து 2 படகுகள் நிறைய கொண்டு வந்து அவன் கரையில் சேர்க்கும் போது இயேசுவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறான். எங்கே இந்த மாற்றம் நடக்கிறது? பிரயாசப்பட்டு நடக்காத அதே காரியம் ஒருவரோடு கனெக்ட் ஆனதுனால நடக்கிறதே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் இணைந்தாலே, என்னில் நிலைத்திருந்தாலே பிரயாசப்படாமல் நீங்கள் முன்னேறுவீர்கள், பிரயாசப்படாமல் பலன் கொடுப்பீர்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். பல நேரங்களில் சூழ்நிலைகளில் போராடுகிறோம், மனிதர்களோடு போராடுகிறோம், உலகத்தோடு போராடுகிறோம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்திற்கும் உறவுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விடுகிறோம். இயேசு எளிமையான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நிலைத்திருக்க நீங்கள் முயற்சி எடுங்கள், உங்கள் கனி கொடுக்க வைப்பது தேவனுடைய வேலை. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுப்பது தேவன். ஜீவன் இருக்கும்போது தானாய் வளருவோம், தானாய் பெருகுவோம். எதுவும் நம்மை தடை செய்யவே முடியாது. இயேசு சொல்லுகிறார், என்னில் ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியப்படுவதற்கும் ஒன்றுக்கும் உதவாதவனாகவும் போவான். ஏன்னா ஒரு கொடியை, ஒரு செடியிலிருந்து நம்ம உடைச்சிட்டோம்னா அந்த லைஃப் கனெக்ஷன் கட் ஆகுது. அந்த கனெக்ஷன் கட் ஆகும்போது லைஃப் ஃப்ளோ இல்லாதனால இது வறண்டு போகும், இது ஜீவனற்று போகும், இது காய்ந்து போகும், ஒன்றுக்கும் உதவாது. அதுக்கப்புறம் அதால் கனி கொடுக்க முடியாது. அதே போல் நாம் எப்போ தேவனோடு இணைந்த வாழ்க்கை வாழுகிறோமோ, எப்பொழுது அந்த ஒரு ஃபெலோஷிப்பில் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக தேவனோடு இணைந்திருக்க நாம் வாழ தொடங்குகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படாத வெற்றிகளை நாம் அனுபவிப்போம். எதிர்பாராத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் தான் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவர். நன்மை என்று ஒன்று இருந்தாலே அவர் தான் நன்மை செய்ய முடியும்.
வேறு யாராலும் நன்மை செய்ய முடியாது. நன்மை செய்கிறவரிடத்திலிருந்து நன்மை பெற வேண்டுமானால் நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த மாதத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் பனையை போல செழிப்பீர்கள், கேதுருவை போல வளருவீர்கள். உங்களுடைய சரீர பிரகாரமாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலேயும் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு பெருக்கம் இந்த மாதத்தில் துவங்க போகிறது. இந்த வார்த்தையை நான் உங்களுடைய வாழ்க்கையில் அறிவித்து ஜெபிக்கும் போதே ஒரு பெரிய மாற்றம். ஒன்றே ஒன்று, நாம் போராட வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு போராட்டம் தான். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு போராட்டம், இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த நெருக்கத்தில், இந்த தேங்கி நிற்கிற வாழ்க்கையில், டு ஐ பிலீவ் காட்? நான் தேவனை விசுவாசிக்கிறேனா, இல்லை சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறேனா? விசுவாசம் என்கிற ஒரே ஒரு நல்ல போராட்டம் தான் நாம் போராட வேண்டுமே தவிர, சூழ்நிலையோடு போராட தேவன் நம்மை அழைக்கவில்லை. பிசாசோடு போராட தேவன் நம்மை அழைக்கவில்லை. உங்களுடைய போராட்டமெல்லாம் இந்த சூழ்நிலையில், ஐ ட்ரஸ்ட் இன் காட், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எங்களை பெருக செய்வார், கர்த்தர் எங்களை வளர செய்வார், கர்த்தர் எங்களை முன்னேற செய்வார், இந்த சூழ்நிலையை நாங்கள் தாண்டி போவோம் என்கிற ஒரு விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் காத்துக்கொள்வீர்களானால் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் வளருவீர்கள். இந்த மாதத்தில் இந்த விசுவாசத்தோட கர்த்தர் நான் வளர வேண்டும் என்று விரும்புகிறார், பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நாமே நம்முடைய பிள்ளைகள் ஒரே கிளாஸில் 2 வருஷம் படிக்கிறது நம்ம விரும்புறது கிடையாது. எப்படியாவது என் பிள்ளை ஒரு கிளாஸ் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போகணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு இவ்வளோ நல்ல இருதயம் இருக்கும்போது தேவன் நம்மை பார்க்கும்போது எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருப்பார். என் மகன், என் மகள் எப்பொழுது அடுத்த நிலைக்கு வருவார், விசுவாசத்தில் எப்பொழுது அடுத்த நிலை, பொருளாதாரத்தில் எப்பொழுது அடுத்த நிலை, அன்பில் எப்பொழுது அடுத்த நிலை, சுகத்தில் எப்பொழுது அடுத்த நிலை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஒன்றே ஒன்று, நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனோடு இணைந்திருங்கள், என்றென்றைக்கும் அவரோடு ஐக்கியப்பட்டிருங்கள். பி காட் கான்ஷியஸ் ஆல்வேஸ். எப்பொழுதுமே தேவனோடு இணைந்திருக்கிறேன் என்கிற உணர்விலேயே வாழுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையானதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்கள் வளர தொடங்குவீர்கள், கனி கொடுக்க தொடங்குவீர்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நேராக, முன்னேற்றத்திற்கு நேராக ஒரு பெரிய பிரேக் த்ரூ இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நடப்பதாக. இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோட ஜெபியுங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறட்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் போராடி போராடி டயர்டாக இருக்கிறாங்களோ அவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். பரலோக பிதாவே, அவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஜீவன் இப்பொழுதே கடந்து வருவதாக, உம்முடைய ஜீவன் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே ஊடுருவி செல்லுவதாக. எந்த பகுதியிலெல்லாம் முடங்கி இருக்கிறார்களோ, எந்த பகுதியிலெல்லாம் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு வாசல் அடைப்பட்டால் 7 வாசல்கள் திறப்பதாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் முன்னேறுவார்களாக. பிரயாசம் இல்லாமல், பாடுபடாமல், போராடாமல் உம்முடைய பிள்ளைகளை நீர் வளரச் செய்வீராக, பெருக செய்வீராக. ஆண்டவரே, பொருளாதாரத்திலும், உடல் சுகத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் உம்முடைய பிள்ளைகள் செழிப்பார்களாக, வளருவார்களாக என்று நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உம்மோடு ஒரு ஐக்கியத்தில் இணைகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஜீவன் கடந்து வருவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவருடைய வாழ்க்கையில் அந்த ஜீவன் வெளிப்படுவதாக. யாரெல்லாம் இவர்களை பார்த்து நீ பிரயோஜனமற்றவன் என்று சொன்னார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு நீர் இவர்களை பிரயோஜனமாய் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன். காய்ந்து போன பகுதிகளெல்லாம் மீண்டும் தழைக்க தொடங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எந்த பகுதியெல்லாம் வெட்டுண்டது போல உணர்கிறார்களோ, உதவியற்று நினைக்கிறார்களோ, அந்த பகுதியிலெல்லாம் கர்த்தருடைய ஜீவன் இப்பொழுது கடந்து வருவதாக. மீண்டும் எழும்புவார்களாக, மீண்டும் வளருவார்களாக, செழிப்பார்களாக. ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான் என்ற வார்த்தையின்படி இவர்கள் செழிக்கட்டும், இவர்கள் வளரட்டும், இவர்கள் பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் ஆச்சரியப்படும்படியா இந்த வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில் வல்லமையாய் கிரியை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியாக்குங்க. சிறையிருப்புகள் எல்லாம் திரும்புவதாக, தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, முன்னேறி செல்வார்களாக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே சுதந்திரித்துக் கொள்கிறோம்.
அனுபவிக்கிறோம். அதை நாங்கள் எங்கள் இந்த மாம்ச கண்களில் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. துதிகன மகிமையாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் ரொம்ப தடுமாறுறேன், என்னால் முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரோட பேச தொடங்குங்க. அவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகும்போது, இணையும் போதே அவருடைய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் எல்லாவற்றிலும் அந்த ஜீவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள், முன்னேறி செல்வீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.